Hello everyone, welcome to the midweek market update. இன்னைக்கு டேட் 10th ஜூன். நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,214. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 55,100. இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அது கூட ரெண்டு ஸ்டாக் சார்ட்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது ஒன்று வந்து பார்பிக்யூ, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இதை பற்றி நிறையா. அதாவது எப்படி இந்த இடத்துல நான் பை பண்ண டேட்டு ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். சோஃபார் இது வரைக்கும் ப்ரைஸ் வந்து 200% மூவ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சார்ட் நான் ட்ரேட் பண்ணாதான் போன வாரம் எப்படி லோ ரிஸ்க் ரிவார்டில் எந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட்டோ அந்த இடத்துல எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வீடியோ முழுசும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி. ஸோ க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 23,214. நம்ம போன வீடியோவில் என்ன பேசணும் அப்படின்னா, ஈவன் தோ நாஸ்டாக் வந்து ஒரு 3% மேலே டிக்ளைன், வீக்கெண்டில் டிக்ளைன் ஆயிருந்தாலும் கூட நான் உங்களுக்கு வந்து செட்டன் சப்போர்ட் மார்க் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது வியூ எந்த வகையிலும் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணல. இதுதான் வியூ. பட் டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணிட்டு இருக்கே தவிர ஸோ இது வரைக்கும் இந்த வியூவில் எந்த ஒரு சேஞ்சும் வரல. ஸோ இதுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டாக வந்து 23,000 22,850 அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸை வந்து 23,550. அதாவது ரெசிஸ்டன்ஸ்னா இந்த ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்னா மினிமம் இந்த லெவலுக்காச்சும் மேலே வரணும். ஓகேங்களா? மினிமம் இந்த 23,550க்கு மேலே வந்தால் தான் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த லெவல் தான் 23,550. இது வரைக்கும் மேலே போகல. ஸோ அது வரைக்கும் இந்த ப்ரைஸ் ஈவன் டயக்னல் ஷேப் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? கரெக்ஷனும் முடிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி டயக்னல் ஷேப்போ இல்லை எக்ஸ்பேண்டடோ இல்லை இம்பல்ஸாக கூட ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஜோன் வரைக்கும் சப்போர்ட் வேலிட். ப்ரைஸ் மேலே போகணும்னா இதுதான் வியூ. அப்படி மேலே போகிறதுக்கு மினிமம் 23,550 மேலே போகணும். அடுத்த கட்டமாக 24,100. சேம் வியூ. போன வீடியோவில் என்ன பேசணும் அதே தான். ஸோ சேம் சப்போர்ட் லெவல், கிராஸ் பண்ணுற லெவல் வந்து 23,550. எப்போ இந்த வியூ சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா, ஏதாவது ரீசன்னால ஒரு பெரிய கேப் டவுன் இல்லைன்னா ஃபாஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த ரெட் கலர் லைனும் தாண்டி, அதாவது 22,630க்கும் கீழே போனால் மட்டும்தான் இந்த வியூ, அதாவது மேலே போகுங்கிற வியூ வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் சேம் வியூ தான். ஓகேங்களா? சேம் சப்போர்ட், கன்ஃபர்மேஷன். ஸோ எந்த ஒரு சேஞ்சும் நிஃப்டியில் இல்லை. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிளியராகவே ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதுதான் சொன்னோம், கன்ஃபர்மேஷன், அதாவது கரெக்ஷன் இங்கே முடிஞ்சிருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. நிஃப்டியில் கீழே வரலாம், பட் பேங்க் நிஃப்டியில் இங்கே முடிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ இந்த ப்ரைஸுக்கு கீழே வரல. அதே சமயம் மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா மினிமம் 55,550 ஜோனை தாண்டணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடம் வந்து நேச்சுரலாகவே ரெசிஸ்டன்ஸாக தான் வேலை செய்யும். அதனால தான் அந்த லெவல் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவல் தாண்டணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது. ஸோ ப்ராபப்ளி இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை டிக்ளைன் ஆகுது அப்படின்னா, ஸோ ரொம்ப முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 55,550 55,800 இந்த ஜோனை ப்ரைஸ் தாண்டணும். ஓகேங்களா? தாண்டும் பொழுது தான் நம்ம இன்னும் மேலே ப்ரைஸ் போகுது அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கீழே வரணும் அப்படின்னா இது ஒரு ஆல்டர்னேட் வியூ தான். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த 55,550 55,800க்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி ப்ரைஸ் இந்த ஜோனுக்கு கீழே வருதுன்னா, அதாவது 53,700 கீழே வருதுன்னா மறுபடியும் இந்த சப்போர்ட்டை இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆல்டர்னேட் வியூ தான். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வியூ இதுதான். அதுக்கு சர்டன் சப்போர்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம், கிராஸ் பண்ணுற இடமும் பேசியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி பேசின மாதிரி மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா 55,550 55,800 ஜோனை பேங்க் நிஃப்டி தாண்டணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி. ஸ்டாக் சார்ட்ஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி யூஎஃபிஎல் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணாதான் இந்த இடத்துல குட் ரிஸ்க் ரிவார்டுன்னு எனக்கு பட்டுச்சு. இங்கே நான் வாங்கினேன் 23 அன்னைக்கு 183 ரூபாயில். இப்போ அது ஆல்ரெடி 505, ஈவன் 570 வந்துருச்சு. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த ஸ்டாக் பற்றி பேசும்போது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது இப்போ 505ங்கிற ஜோனே வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன். அதாவது எலியாட் வேவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் லாங்குவேஜ், அது பேட்டர்ன் ட்ரேடிங் எல்லாம் கிடையாது, அது மார்க்கெட்டோட ஓன் லாங்குவேஜ். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால என்ன சொல்லியிருந்தேன்னா 505லேருந்து 510 ஜோனுக்குள்ள மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸில் போகும், அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அதே 505 ஜோனில் மார்க்கெட் கன்சால்டேட் ஆச்சு. கரெக்டுங்களா? கன்சால்டேட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. இந்த 576.80 ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் எலியாட் வேவோட ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எங்கே கன்சால்டேஷன் வரும், எங்கே ரிவர்சல் வரும், எங்கே மொமெண்டம் வரும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து யூஎஃபிஎல் பார்பிக்யூ. இன்னொரு சார்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸ்.
இது எந்த வகையிலும் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் பண்ணல. இது பியூர் டெக்னிக்கல் பேசிஸ். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் டேட்டா கிடையாது. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் டேட்டா தான் இருக்கிறதுனால எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? யூஸ்வலாகவே நான் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க மாட்டேன். இது ஒரு லேர்னிங்காக எப்படி குட் ரிஸ்க் ரிவார்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சார்ட் நான் அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நோ ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் திஸ் ஸ்டாக் கரண்ட்லி அட் குட் ரிஸ்க் ரிவார்ட். ஸோ 26.37ங்கிறது எனக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்டாக தோணுச்சு. இது வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்டாக வச்சுட்டேன். 25லேருந்து 23 2 ரூபா. ஓகேங்களா? 2 ரூபா பக்கம் இந்த லோலேருந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டும், என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 34லேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 34.50, அதுக்கப்புறம் 38லேருந்து 40. இது செகண்ட் பாயிண்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். ரிவார்ட் பார்த்தீங்கன்னா நான் 38.40க்கு 26லேருந்து 14 ரூபா. ஸோ 2க்கு 14. ஸோ 1:7. ஸோ 1:7 அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல பை பண்ணேன். இதுதான் என்னோட என்ட்ரி டீடைல். 26 மே நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26.55. அந்த அன்னைக்கு தான் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போது தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் 34.50 தாண்டிடுச்சு. ஓகேங்களா? அதுவே எனக்கு ஒரு 35% ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸ்டில் நான் இந்த லெவல் எதிர்பார்க்கறதுனால நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரிஸ்க் ரிவார்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எலியாட் வேவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும், கப் அண்ட் ஹேண்டில், ஒரு சிக்னிஃபிகண்ட் பேட்டர்ன். ஓகேங்களா? கப் அண்ட் ஹேண்டில். ஆனால் இந்த சார்ட்டில் உங்களுக்கு எந்த பேட்டர்னுமே தெரியல. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். எலியாட் வேவோட 2 முக்கியமான ஒரு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கோம். அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பேர்னஸ். அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிஸ்க் ரிவார்ட். எலியாட் வேவ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நல்ல ரிஸ்க் ரிவார்டில் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? நடுவில் எடுத்துட்டு ரிஸ்க்கும் பெருசு, ரிவார்டும் ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? 1:7 மினிமம் 1:3 நம்ம எடுப்போம். இது 1:7 எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ ட்ரைட். ஓகேங்களா? ஸோ எலியாட் வேவ் வந்து நீங்கள் தியரி மட்டும் இல்லாமல் கற்றுக்கணும். அதாவது கற்றுக்கிட்ட எலியாட் வேவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட கோர்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா வெறும் தியரி படித்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. பட் படித்ததை நம்ம ரியல் டைமில் நம்மளோட டே டு டே ட்ரேடிங்கில், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில், பொசிஷனல் ட்ரேட்ஸில், ஸ்விங் ட்ரேடில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் தமிழில் லைவ் எடுத்த செஷன்ஸ் தான் எனக்கு ரெக்கார்டடாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். லேர்ன் தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலியாட் வேவ், தி மோஸ்ட் ப்ராக்டிக்கல் கோர்ஸ் அவைலபிள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த வகையிலும் பை செல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்க வேண்டாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.